குருவே சரணம், குருவடி சரணம். எல்லாம் வல்ல சிவபெருமானை போற்றி வணங்கி மற்றும் திருப்பதி ஏழுமலையானை போற்றி வணங்கி நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன. 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, எந்தெந்த விஷயங்களில் நம் நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு முதலில் ஞாபகம் வருவது என்னவென்றால், பெருமாள் வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் மாதங்கள் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் தான். இந்த புரட்டாசி மாதத்தை தான் நம்ம பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களாக, முக்கியமான மாதங்களாக நாம் கருதி வழிபாடு செய்து வருகிறோம் என பார்க்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம பெருமாளை மிக அதிகமாக மனதார புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோமோ, அதே போல் பெருமாளின் தங்கையான அம்பிகைக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. மகாவிஷ்ணு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய தங்கை தான் அம்பிகை. அவங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு வழிபாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கும். அம்பிகையை இந்த மாதத்தில் வழிபாடு செய்யும் போது மனதில் உள்ள கவலைகள் நீங்கும் என்பது ஐதீகம். யாருக்கெல்லாம் ரொம்ப கவலை இருக்கோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா, அம்பிகை வழிபாடு இந்த மாதத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மன பயம் நீங்கும். மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை உறுதியாக வரும் என்பது ஆன்மீக ரீதியான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள், யாருக்கெல்லாம் திருமண தடைகள் அதிகமாக இருக்கோ, ஒரு திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம், வரன்கள் தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உறுதியாக நான் சொல்கிற சின்ன வழிபாடுகள், இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய வழிபாடு, அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை கரெக்டாக விரதம் இருந்து பச்சரிசி வெல்லம் கலந்த ஒரு மாவு உருண்டை ரெடி பண்ணி அதில் பார்த்திங்கன்னா நெய் தீபம் விட்டு பெருமாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உறுதியாக திருமண தடைகள் விலகி உங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதை கட்டாயமாக திருமண தடை உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம் என்பது ஆன்மீக ரீதியான வழிபாடு. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தை இந்த மாதம் பிறக்கிறதே பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் தான் பிறக்குது. முதல் நாளே பௌர்ணமி தான் பிறக்குது. அப்போ இந்த பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே அம்மன் வழிபாடுகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக மறக்காமல் பெருமாளை வழிபாடு செய்யும்போது அம்பிகையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறேன். அதேபோல் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து விதமான தீமைகளும் விலகி உங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த திதி தர்ப்பணமானது சென்றடைந்து உங்களுக்கு நல்ல விதமான மோட்ச செயல்பாடுகள், ஒரு வாழ்க்கையில் வெற்றிகரமான செயல்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் மறக்காமல் செஞ்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உண்டு. நவராத்திரி திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். 9 நாட்கள் பார்த்திங்கன்னா நவராத்திரி குழுக்கள் வைத்து கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பொம்மைகள் வைத்து ஒவ்வொரு விதமான பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். அந்த கிரகங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு, சிவன் மற்ற எல்லா தெய்வங்களுடைய உருவ பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். குழந்தை வரன் வேண்டும் நினைப்பவர்கள் இந்த நவராத்திரி திருவிழாவில் 9 நாட்களும் கலந்து கொண்டு யாரெல்லாம் மனதார வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது இறைவனின் செயல். ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள மிக முக்கியமான வழிபாடுகளை மறக்காமல் பின்பற்றி உங்களுக்கு ஏற்படும் தடைகளையும் பயத்தையும் நீக்கி நீங்கள் வெற்றி காண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் இந்த 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் கட்டாயமாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, எந்தெந்த விஷயங்களில் நமது விருச்சிக ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது விருச்சிக ராசிக்குன்னு சொல்லி ஒரு குணாதிசயம் உண்டுங்க. என்ன குணாதிசயம்னா, பலவிதமான குணாதிசயம் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். ஸோ அதில் குறிப்பிட்ட விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னா, உங்கள் மீது ஒரு அன்பும் பாசமும் யாராவது வச்சுட்டாங்கன்னா
நீங்கள் அவங்கள விட்டு வெளியே வருவதுங்கிறது மிகப்பெரிய கடினம். அவங்க உங்கள்கிட்ட உண்மையாகவே அன்பாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க என்ன கேட்டாலும் உங்கள்கிட்ட இருக்கிறத விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அவங்க சில நேரத்தில் சுயநலமாக மாறிட்டாங்கன்னு தெரிஞ்சும் கூட உங்களால் அவங்கள விட்டு கொடுக்க முடியாது. பரவாயில்ல, நம்ம மேலே அன்னைக்கு அன்பு வச்சுருந்தாங்கல்ல, அந்த அன்புக்காண்டி நம்ம விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு இறக்க குணமும் ஒரு அன்பான செயல்பாடுகளும் பணிவான தன்மையும் கொண்ட நமது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு திருமண தடைகளை விலக்கி, ஏதாவது வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வரன் எங்களுக்கு அமையவே மாட்டேங்கி, நாங்களும் போய் கடைசி ஃபைனலில் போய் போராடுறோம், வரன் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஏதேனும் வருத்தப்படுறீங்க அப்படின்னா, இந்த மாதம் அந்த தடையை விலக்கி உங்களுக்கு வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு, திருமணம் நடத்தி வைப்பதற்கான சூழ்நிலையை அமைத்து கொடுக்க கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. என்ன சுப நிகழ்ச்சியாக இருக்கும்? ஒன்று வீடு கட்டுறது, அல்லது குழந்தைகளுக்கு காது குத்துறது, அல்லது தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன், திருமணம் சம்மந்தப்பட்டதோ அல்லது சடங்கு சம்மந்தப்பட்டதோ ஏதோ ஒன்று நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னா, இந்த மாதம் நீங்கள் உறுதியாக அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். அதற்கான பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தடைகள் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சப்போர்ட்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, லாபங்கள், தொழில் செய்கிறவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும், மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண்பீர்கள், பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்க போது. ஆன்மீக வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சிகள் எடுக்கீங்க. காசி, ராமேஸ்வரம் மற்றும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தெய்வங்கள், திருப்பதி, இப்படிலாம் கோயில்களுக்கு போகணும்னு நினைக்கிங்க. இல்லை இன்னும் உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச கோயிலுக்கெல்லாம் போகணும்னு நினச்சிக்கிருக்கீங்க, ஆனால் போக முடியலை அப்படின்னு ஏதேனும் தடைகள் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்வது என்னென்னா, உறுதியாக இந்த மாதம் ஆன்மீக வழிபாடில் உள்ள தடைகளை விலக்கி நீங்கள் நினைத்த வழிபாடு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் சப்போர்ட் பண்ண போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா, விளையாட்டுத்துறையில் ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு விளையாட்டுத்துறையில் போட்டி போடுறீங்க, அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, அதில் ஏதாவது தடை இருக்குது, சாமி நான் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், என்னால் போட்டியில் ஜெயிக்க முடியல, வெற்றி பெற முடியல, கடைசி நேரத்தில் போய் நான் ஸ்டக்காகி நின்றேன் அப்படின்னு ஏதேனும் இருக்குன்னா, அந்த தடையை விலக்கி உங்களோட ஃபைனல் எண்டு வரையும் உங்களோட தன்னம்பிக்கை இழக்காமல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்க போது. அதனால் இந்த மாதத்தில் எந்த போட்டி வந்தாலும் மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி மாணவர்கள் எந்த போட்டினாலும் தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் நீங்கள் கலந்து கொண்டு அதில் வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கும். புதிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பயணிக்கக்கூடிய உங்களுடைய தோழிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக ஒரு நல்ல விதமான கருத்துக்கள் கிடைக்கும். நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த விஷயத்திலையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க, நிதானமாக செய்யுங்க, கட்டாயமாக வெற்றி உண்டு. அதேபோல் உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏதாவது அம்மாவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, இல்லை அம்மாவுக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன வாதங்கள் வருதுனாலும் விட்டு கொடுத்து போங்க, தப்பில்லை, கெட்டு போவதில்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் ஏற்கனவே விட்டு கொடுத்து போகிறவங்க தான், இருந்தாலும் சின்ன சின்ன வாதங்கள் வந்தாலும் விட்டு கொடுத்து போயிருங்க. அம்மாவுக்கு ஏதாவது சின்ன உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னா உடனே மருத்துவரை நாடி அதற்கான மருத்துவத்தை எடுத்துட்டிங்கன்னா பெரிய பாதிப்புலேருந்து தப்பிச்சிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, மறைமுகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது உங்கள் உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரியாத விஷயம், அதாவது மற்றவங்களுக்கு தெரியாத விஷயத்த மறைமுகமாக வச்சு செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. மறைமுகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ ஒரு விஷயத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் யாரேனும் கடைபிடித்தால், எல்லாரையும் சொல்லல, யாரேனும் கடைபிடித்தால் அவர்கள் இந்த மாதத்தில் அதனை விட்டுவிடுவது மிகப்பெரிய நல்லது. ஏன்னா அதன் மூலமாக ஒரு சில பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கும் பத்ரகாளி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் மிகப்பெரிய ஒரு சக்தியும் கொடுக்கும் என்பது உண்மை. அதே போல் வாராகி அம்மன் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். நான் கூறிய 2 வழிபாடுகளையும் மனதார பின்பற்றுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகள், அம்மாவுக்கு ஏற்படுகின்ற உடல் ரீதியான பிரச்சனைகள், இந்த நிலையிலிருந்து நீங்கள் மாற்றமடைந்து முழு மனதுடன் வெற்றி காண்பதற்கான வாய்ப்பாக கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும் என்பது குறிப்பிடுகிறேன். தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை கேட்டீங்க.
ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ பாலாம்பியர் ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கிறோன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ கிளாஸ் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. யார் விருப்பப்படுகிறீர்களோ அவர் கட்டாயமாக கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. கிளாஸை பற்றி முழு விவரங்கள், அடுத்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குங்கிறத உங்களுக்கு முழு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த ஜோதிட பலன்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களே. உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், அல்லது கல்யாணம் எப்போ நடக்கும், ஏதோ எக்ஸட்ரா மனசுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கடன் பிரச்சனை எப்போ அடையும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு விடுங்க. உங்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு எளிமையான முறையில் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, பிரசன்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூறப்படும். யாருடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்போது விடைபெறுவது உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.